மீன ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அப்படிங்கிறத விட, ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால நல்லபடியான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற விஷயத்தை உள்ளது உள்ளபடியே நம்ப முடியும். பொதுவாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கடுகடுப்பு அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்குள்ள கலகலப்பான சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பெயர்ச்சி அமையும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய, இழந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய, நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய பாக்கியங்களை நன்றாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிறைய மாற்றங்களை உண்டு பண்ண போகுது. நாம் எந்த பக்கம் போயின்னு இருக்கோம், நாம் யார், நாம் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். அதே மாதிரி நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா, ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது வீடு கட்டுற வேலையை கொஞ்சம் தடுக்கும். அதனால் முன்னெச்சரிக்கையாக இருந்து முன்னேற்பாடோட வீடு கட்ட தொடங்குறது நல்லது. அதே மாதிரி தன்னுடைய சக்திக்கு மீறி பெரிய வாகனங்கள் அதெல்லாம் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஏற்கனவே இருந்ததை விட இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் அவங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ராசிநாதன் குரு பகவான் வலுவடைகிறார். அப்போ ராசியுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்குது. அதனால் எப்படி பார்த்தாலும் குரு பயிற்சி பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மனதில் ஒரு தெம்பு தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வசதி வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடியதாகவும் தான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. குறிப்பாக இது வரைக்கும் 3ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்ததால் ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமும் நிறைய இருந்திருக்கும். அதாவது பண பிரச்சனையும் நிறைய இருந்திருக்கும். இப்போ குரு 4ஆம் வீட்டுக்கு வரதால் அந்த பிரச்சனை அவங்களுக்கு தீர்ந்துருன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாங்கணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குறது நல்லது. ஸோ பில்டர்னா நல்ல ஒரு பில்டரா அப்படின்னு பார்த்து வாங்குறது நல்லது. ஸோ பண விஷயத்தில் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் மிகவும் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். வருமானமும் உயர ஆரம்பிக்கும். ஆக மொத்தத்தில் கடந்த குரு பயிற்சியை பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு ஒரு மிகவும் நல்லது ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு காசு பணத்தை கொடுத்து அதே நேரத்தில் அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி இது. தொழில் நல்லாயிருக்கும். 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டையே பார்க்க போகிறார். அதனால் ஏதாவது ஒரு வகையில் தொழிலை கொடுப்பார். ஆனால் வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார். மேலதிகாரி நம்மக்கிட்ட அவர் ஒன்று நினைக்கிறது, நம்ம ஒன்று சொல்கிறது, ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பின்னால் குழிபறிக்கக்கூடியவர்களுடைய விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது தான் நடக்கும். அதனால் நம்முடைய உயரம் என்ன, எந்த அளவிற்கு நம்முடைய லிமிட் அப்படிங்கிறத மீனராசிக்காரர்கள் ஓரளவுக்கு தெரிந்து வைத்து கொண்டு தான் சில நேரங்களில் செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிர்பாராத மாற்றங்கள் யாருக்காவது சில நேரங்களில் இருக்கும். மாற்றங்களுடன் கூடிய ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு குரு பயிற்சியாகவே மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு.